ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சந்தியா ராக சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். புவனேஸ்வரி அவங்க கார்த்திகிட்டேயும் அவங்க அப்பாக்கிட்டேயும் சொல்கிறாங்க, நாளைக்கு நடக்க போகிற ஃபங்க்ஷனில் பாரு, நான் ஒன்று என்ன பண்ணுறேன் பாரு அப்படிங்கும்போது, என்னத்தை பண்ண போகிறீங்க அப்படிங்கிறாங்க. அதை அங்கே வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா எல்லாருமே ரகுராமோட வீட்டுக்கு வராங்க. அப்போ மாயாவோட தனத்தோட தாலியை வச்சு அவங்க வந்து சாமி கும்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ தாலி எடுத்து எல்லாத்துட்டையும் ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக ஜானகி எடுத்துகிட்டு வரும்போது எல்லாருமே தாலியை தொட்டு கும்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ கதிர்கிட்ட வரும்போது கதிரும் தொட்டு கும்பிடுறதுக்காக வராங்க. ஆனால் பசுபதி பார்த்தோம்னா அவங்க வந்து கதிரை வந்து தள்ளி விடவும் அந்த தாலி வந்து கீழே விழுந்துருது. எல்லாருமே வந்து கதிர் தான் தாலியை கீழே தட்டி விட்டுட்டா அப்படின்னு சொல்லிட்டு கோவத்து படவும் அப்போ ரகுராம் ஓடி வராங்க. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த தாலியை நீ கீழே தள்ளி விடுவு அப்படின்னு சொல்லும் போது அப்போ கதிர் சொல்கிறாங்க, இல்லை மாமா, நான் தாலியை தொட்டு கும்பிட தான் போனேன், ஆனால் இது எப்படி கீழே விழுந்துச்சுன்னு எனக்கு தெரியாது அப்படிங்கும்போது அப்போ பசுபதி சொல்கிறாங்க, இவன் இப்படி தாங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறா, இவனுக்கு வந்து தனத்துக்கும் கார்த்திக்கும் கல்யாணம் நடக்கிறது இவனுக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை, அதனால தான் இந்த மாதிரிலாம் செய்துட்டு இருக்கிறான். நான் தான் பக்கத்துலேருந்து பார்த்துட்டு தானே இருக்கிறேன், இவன் வந்து தாலியை வேணும்னா கீழே தள்ளி விட்டான் அப்படிங்கிறாங்க. அப்போ இதை கேட்டதுமே ரகுராம் சொல்கிறாங்க, நானும் பார்த்துக்கிட்டு தான்டா இருக்கிறேன், இந்த கல்யாணம் பேசினால இருந்து நீ ஏதாவது ஒரு பிரச்சனையை எடுத்துகிட்டு வந்துட்டு தான் இருக்கிற. அன்னைக்கு என்னென்னா கார்த்தியை பற்றி தப்பாக பேசுறதுக்காக ஒரு பொண்ணை அழைச்சிட்டு வந்தேன், ஆனால் அந்த பொண்ணு வந்து கார்த்தி ரொம்பவே நல்லவர்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் நீ ஒவ்வொரு தடையும் இப்படி தான் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிற, எனக்கு என்னமோ உன் மேலே ரொம்பவே சந்தேகமாக தான் இருக்குது, இந்த மாதிரிக்கே நீ பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது அப்படிங்கும்போது அப்போ மணி ஓடி வராங்க. மாப்பிள்ள, நான் சொல்கிறத கேளுங்க, நீங்கள் வந்து இப்படி எல்லாரும் முன்னாடி வச்சு கதிரை போட்டு இந்த மாதிரிக்கு தப்பாக பேசாதீங்க. சொல்ல போனாக்கி கதிர் வந்து அப்படிப்பட்ட பையன் கிடையாது, அவன் விளையாட்டுத்தனமான பையன்தான், அதுக்காக அவன் இந்த மாதிரிலாம் செய்யக்கூடிய ஆளே கிடையாது, எது பண்ணாலும் சரிதான், அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம் அப்படிங்கும்போது நீங்கள் ஒன்று இவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்காதீங்க, இவனை நான் பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டோம். அப்போ பசுபதி சொல்கிறாங்க, இவனுக்கு வந்து இந்த கல்யாணம் நடக்கிறதுல விருப்பம் இல்லைன்னா சொல்ல போனாக்கி நீங்கள் இப்போமே இந்த கல்யாணத்தை நிறுத்திடலாம், எதுக்காக எங்களை வந்து கூட்டிகிட்டு வந்து அசிங்கப்படுத்துறீங்க அப்படிங்கவும் இப்படி வந்து அவங்க ரகுராமை போட்டு அவங்க ஏற்றி விட்டுட்டே இருக்கிறாங்க. இதனால ரகுராமோட முழு கோவமும் கதிர் பக்கம் திரும்பி ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா கதிரை வந்து அடின்னு போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ வீட்டில் உள்ளவங்களாம் வந்து தடுக்க வராங்க. இப்போ ஜானகி சொல்கிறாங்க, என்னங்க கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லும் போது, என்ன ஜானகி நீ இந்த மாதிரிக்கு பேசிகிட்டு இருக்கிற, அவன் பண்ணுறதெல்லாம் பார்க்க தானே நீ செய்துட்டு இருக்கிற, எதுக்காக இந்த மாதிரிக்கெலாம் அவன் செய்துட்டு இருக்கிறான், அன்னைக்கு என்னென்னா வீடு புகுந்து கார்த்தி மாப்பிளை போட்டு அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்கிறான், நான் மட்டும் சரியான நேரத்துக்கு போகலைன்னா என்ன ஆகியிருக்கும், இவன் ஏன் தேவையில்லாமலாம் அந்த பண்ணிட்டு இருக்கிறான் அப்படிங்கும்போது அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, சரி மாமா விடுங்க, அவன் ஏதோ தெரியாதனமாக அந்த மாதிரிக்கு பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்னு கதிருக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரிக்கு பேசுகிற மாதிரிக்கு கார்த்தி ரொம்பவே நல்லவர் மாதிரி நடிச்சிட்டு இருக்கிறாரு. அப்போ ரகுராம் சொல்கிறாங்க, பாத்தியாடா, நீ அவருக்கு வந்து கல்யாணத்தை நிறுத்தணும், அவரை பற்றி மோசமாக நீ பேசிகிட்டு இருக்கிற, ஆனால் கார்த்தி மாப்பிள்ளையை பாரு, உனக்காக வந்து அவர் சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறாரு, இப்போ மாதிரி புரிஞ்சுக்கோ, அவர் எவ்வளோ நல்லவர்னு புரிஞ்சுக்கோ அப்படிங்கும்போது புவனேஸ்வரி சொல்கிறாங்க, கதிர் வந்து சின்ன பையன், அதனால தான் ஏதோ தெரியாதனமா இந்த மாதிரிலாம் செய்துட்டு இருக்கிறான், நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படிங்கும்போது, பாருடா அவங்க எவ்வளோ நல்லவங்களாம் இருந்துட்டு இருக்கிறாங்க, ஏன்டா நீ அவங்கள பற்றி புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற, இப்படி தப்பாக பேசிகிட்டு இருக்கிற, உனக்கு என்ன தான் பிரச்சனை அப்படிங்கும்போது அப்போ கதிர் சொல்கிறாங்க, மாமா நான் சொல்கிறது கேளுங்க மாமா, என்னை எதுவுமே பேச விட மாட்டேங்கிங்க, அப்படியே பேசுகிறாலும் நீங்கள் நம்பவும் மாட்டேங்கிறீங்க அப்படிங்கும்போது, நீ நல்லபடியாக பேசுகிறா நம்புவோம், ஆனால் நீ பேசுகிறது எல்லாமே வந்து தேவையில்லாதான் இருந்துட்டு இருக்குது, நீ இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்காத, சொல்ல போனாக்கி இந்த கல்யாணம் நடக்கிற வரைக்கும் உன்னை இந்த வீட்டை விட்டு நான் ஒதுக்கி வைக்கிறேன், இவங்ககிட்ட யாருமே பேசாதீங்க அப்படிங்கிறாங்க. இது கேட்டதுமே கதிர் ஜானகி எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ மணி சொல்கிறாங்க, என்ன மாப்பிள்ள புரிஞ்சுட்டு தான் நீங்கள் பேசுகிறீங்களா அப்படிங்கும்போது, ஆமாம் எல்லாம் நான் புரிஞ்சுட்டு தான் பேசுகிறேன், இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும்னா இவங்கிட்ட யாரும் பேசாமல் இருந்தாலே நல்லபடியாக நடக்கும் அப்படிங்கிறாங்க. அப்போ தனம் வராங்க, ஆமாப்பா இவனை வந்து இப்படி ஒதுக்கி வைக்கிறது நல்லது, நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன், எனக்கும் கார்த்திக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையை இவன் பண்ணிட்டு தான் போய் இருக்கிறான் அப்படின்னு சொல்லும் போது, தனா நீ கொஞ்சம் அமைதியாக இரு அப்படின்னு சொல்கிறாங்க, உன்னுடைய கல்யாணம் நல்லபடியாக நடக்குமா, நீ ஒன்றும் கவலைப்பட்டுட்டு இருக்காது அப்படின்னு ரகுராம் வந்து தனத்திட்ட சொல்லவும் அப்போ வந்து ஜானகி சொல்கிறாங்க, என்னங்க நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சு தான் பேசுகிறீங்களா, என்ன இருந்தாலும் கதிர் வந்து நம்ம விட்டு பையன், அவங்ககிட்ட பேசக்கூடாதுன்னு எதுக்காக இந்த மாதிரி சொல்கிறீங்க அப்படிங்கும்போது, ஜானகி உனக்கு ஒன்றும் புரியாது, நம்ம பொண்ணோட வாழ்க்கை நல்லபடியாக இருக்கணும் அமையணும்னா இவங்ககிட்ட எல்லாரும் பேசாமல் இருந்தாலே நல்லபடியாக நடக்கும், இல்லைன்னா இவன் ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு தான் இருப்பான், அதனால இவங்ககிட்ட யாருமே பேசக்கூடாது அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா புவனேஸ்வரி கார்த்தி பசுபதி எல்லாரும் வந்து வெளியே உட்காந்துருக்கும் போது அங்கே ரகுராம் வராங்க. இந்த வீட்டில் நடந்துக்கிட்டதை நினச்சி நான் ரொம்ப உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன் அப்படிங்கும்போது, நீங்கள் எதுக்காக மன்னிப்பு கேட்குறீங்க அப்படின்னு வந்து புவனேஸ்வரி சொல்கிறாங்க, ஆமாம் இந்த கதிரால் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டு இருக்குது, சொல்ல போனாக்கி நீங்கள் வரும்போதெல்லாம் ஏதாவது பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்கலாம், அதனால இந்த மன்னிச்சிருங்க, நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன் அப்படிங்கும்போது, ஐயோ நாங்கள் கதிர் வந்து பண்ணினதெல்லாம் நாங்கள் அப்பவே மறந்துட்டோம், நீங்கள் எதுக்காக அதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா மாயாவுக்கு வந்து ரொம்பவே குழப்பமாக இருக்குது, எதுக்காக கதிர் இந்த மாதிரிக்கெல்லாம் செய்துட்டு இருக்கிற
இருக்கிறான்னு எனக்கு தெரியல. ஆனால் கதிர் அப்படிப்பட்ட ஆளே கிடையாது. ஏதோ விளையாட்டுத்தனமாக அவன் பண்ணுவான் சரி, ஆனால் இப்படிலாம் செய்ய மாட்டானே, என்ன நடக்குன்னே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லும் போது இப்போ அங்கே சீனு வந்திருந்தாங்க. என்ன மயா என்ன யோசனை பண்ணிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது எல்லாமே கதிரை பற்றி தான் யோசனை பண்ணிட்டு இருக்கிற அப்படிங்கிறாங்க. அவன்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லி நீ யோசனை பண்ணிட்டு இருக்க பாரு, அதுதான் வந்து மாமா அவனுக்கு சரியான ஒரு தண்டனை கொடுத்துட்டாருல, அவங்ககிட்ட யாருமே பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குலாம் இப்படி தான் பண்ணணும், இல்லைன்னு வச்சுக்கோங்க இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக அவன் ஏதாவது பண்ணிக்கிட்டு இருப்பான். அவனுக்கு எனக்கு தெரிஞ்சு தனத்தை கல்யாணம் பண்ணதுக்குன்னு அவனுக்கு ஆசை, அதனால தான் இந்த மாதிரிலாம் செய்துட்டு இருக்கிறான் அப்படிங்கும்போது ஐயோ நீங்கள் அப்படிலாம் சொல்லாதீங்க கதிரை பற்றி அப்படின்னு மாயா சொல்கிறாங்க. இல்லை மாயா அதுக்காக தான் இந்த மாதிரிலாம் தப்பு தப்பாக கார்த்தியை பற்றி சொல்லிட்டு இருக்கிறான். கார்த்தி எவ்வளோ நல்லவராக இருந்துட்டு இருக்காரு பாரு, மாமா கூட கதிரை அடிக்க போகும்போது கார்த்தி தானே வந்து தடுத்தாரு, அவர் எவ்வளோ நல்லவராக இருக்கிறாரு. ஆனால் கதிரியா அதெல்லாம் புரிஞ்சுக்க மாட்டேக்கான்னு தெரியல அப்படின்னு சொல்லி வந்து சீனு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா பத்மாவை தான் காட்டுறாங்க. அவன் பத்மா சொல்கிறாங்க இந்த கதிர் எதுக்காக இந்த மாதிரிலாம் செய்துட்டு இருக்கான்னு தெரியல, சொல்ல பண்ணைக்கு அவனால சாருக்கும் சீனுக்கும் கூட ஏதாவது பிரச்சனை வந்துடக்கூடாது, இந்த கல்யாணம் நல்லபடியாகவே நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பேசிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி தான் இந்த கதையை எடுத்துட்டு போறாங்க. அடுத்தது என்ன நடக்கும்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.